வந்து கேக்குறான், ஏன் நீ தேவையில்லாம அடிச்ச, அதனாலதான் உங்க அப்பா உன்னை அடிச்சாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லுது, நான் அடிக்கவே இல்லை, அவன் தான் நீ ஃபர்ஸ்ட் அடிச்சா, அடிச்சது இந்த பொண்ணு தான். ஆனா குழந்தை வந்து பொய் பேசுறான். ஏன் அப்படின்னா திருப்பி இன்னொரு 2 வயசு சேர்ந்து விழுந்துருமோ, எல்லாரும் முன்னாடி நம்ம அடிச்சிருவாங்களோ, எல்லாரும் முன்னாடி திட்டிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல பொய் பேச ஸ்டார்ட் பண்ணும். அப்ப ஒரு குழந்தை பொய் பேச ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா உங்க மேல ட்ரஸ்ட் இல்லாமையோ இல்லாட்டி ரொம்ப பயந்தோட குழந்தைங்க வந்து பொய் பேச ஸ்டார்ட் பண்ணலாம். நீ என்ன தப்பு பண்ணாலும் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ உண்மையே சொல்லணும். இதனால நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ உண்மையை சொல்லிட்டு அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து கம்மியாதான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லி புரிய வைக்கணும். ரெண்டாவது, நீ பொய் சொன்னா அடி விழுகாதுங்கிற ஒரு ட்ரஸ்ட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கொடுக்கணும். பொய் சொன்னா அடி, கீழே விழுந்தா அடி, சாப்பிடலன்னா அடி, ஸ்கூலுக்கு போனா அடி, அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தை பொய் பேச கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். அடிக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். மூணாவது, உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட குழந்தைக்கு பில்ட் பண்ணணும். அப்படின்னா குழந்தைங்க வந்து பொய் பேச ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மேல ட்ரஸ்ட் இல்லாம இருக்கிறதுனாலதான் பொய் பேசுறதெல்லாம் உருவாங்க. அப்போ ஒரு ட்ரஸ்ட நீங்க பில்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தை வந்து எப்பவுமே வந்து பொய் பேச மாட்டான்.